அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. 7 HP சாமி பவர் வீடர் உடைய ஆயில் சீல் தான் இன்றைக்கி மாற்ற போகிறோம். இன்றைக்கி ஒரு ஆயில் சீல் மாற்றணுன்னா மெக்கானிக் வந்தாங்கன்னா 500லேருந்து 1000 வரைக்கும் வாங்கிப்பாங்க. நீங்கள் எப்படி வெறும் 150 ரூபாவில் நீங்களே மாட்டலான்னு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த வண்டி வச்சுன்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு பயன்படட்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டஸ்ட்டு கப்பை கட்டிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். முடிஞ்சால் டீசல் இருந்தால் அதை வச்சு கூட க்ளீன் பண்ணுங்க. அந்த இடத்துல ஒரு டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது. எதுக்காகனா பிறகு நீங்கள் கட்டிட்டு பிறகு உள்ள டஸ்ட்டு போச்சுன்னா பேரிங் எல்லாம் அடி வாங்கிடும். அதுக்காக தான் நம்ம மேலே இருக்க டஸ்ட்டு கவர் ஆயில் சீலை தான் கட்டிட்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கான ஆயில் சீலு. எவ்வளோ எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு மண் உள்ளே போயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ரெண்டாவது இருக்கிறது தான் ஆயில் சீலு. உள்ளே இருக்க ஆயில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் சீலு போச்சுன்னா தான் ஆயில் லீக் ஆகுமே. இப்போ கட்டிட்டோம், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே டஸ்ட் இருக்குதுன்னு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது, ஏன்னா டஸ்ட்டு உள்ளே போகலை. பேரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் சீல் கட்டும் போதே பேரிங் கண்டிஷனை பார்த்துடுங்க. எதுக்காகனா பிறகு மாட்டணுன்னா செலவு அதிகமாகும். பேரிங் தனியாக மாட்டணுன்னா ஆயில் சீலை மாற்றும் போதே மாற்றிடலாங்க. இப்போ புது ஆயில் சீல் எடுத்து அப்படியே உள்ளே போட்டு நம்ம கையாலே ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ ரெண்டாவது ஈவனாக வந்த பேருக்கு பழைய ஆயில் சீல் போயிடுச்சுன்னு கட்டணும்ல, அந்த ஆயில் சீலை வச்சு உங்கள்கிட்ட நைலான் ஆமரு இல்லை நைலான் கட்டை இல்லை மெட்டல் மோஸ்ட்லி தடுத்துக்குங்க. எதுக்காகனா ஆயில் சீல் டேமேஜ் ஆகிடும். வுட்டு இருந்தால் அதை விட பெஸ்ட்டாக இருக்கும். கட்டை நல்லா தட்டிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்த பேருக்கு இன்னொரு புது ஆயில் சீல் எடுத்து போட்டுட்டு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் ஈவனாக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கப்பு போட்டுட்டு 2 தட்டு, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று கையில் தட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஆமரில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா டஸ்ட்டு கப்பு கரெக்டாக சீட்டிங் ஆகிடும். அவ்வளோதாங்க ஆயில் சீல் மாற்றுறது. வெறும் 2 நிமிஷத்துலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 150 ரூபாவில் நீங்களே ஆயில் சீல் மாற்றலாம்.